சர்க்கரைவே சரணம். ஆரம்பத்தில் சாமியை பார்க்க வந்தவங்க எல்லாருமே, சாமியை ஒரு கடவுளாகவே யாருமே பார்க்க முடியலை. ஏன்னா அவங்க சாதாரண தோட்டத்தில் இருந்தாங்க. அவங்க தோட்டம் ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கல அவங்களுக்கெல்லாம், யாருக்குமே, நான் உள்பட. அப்போ நம்பிக்கையை கொடுக்கலங்கும்போது என்னென்னா, சிலர் வருவாங்க, அப்படியே வராமல் வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, சாமி ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்களுடைய பவர் நம்மளை இழுக்கும். நம்மளை ஒரு ஒரு சக்தி அவங்கள்ட்ட இருக்குங்கிறத உணர வைக்கும். நம்ம வேண்டிட்டு போகிற செயல்பாடெலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய முன்னேற்றங்கள், நம்ம என்னென்ன தேவை கேட்டு போனோமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உள்மனசு சொல்லும், சாமிகிட்ட போனோம் அப்போ நல்லா இருக்குது அப்படின்னு. இப்படி சாமியை பற்றி கூட்டின கூட்டம் தான் அந்த கூட்டம். ஆனால் சாமி ஒரு நாள் கூட நான் தாண்டா கடவுள், என்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொன்னதும் கிடையாது, காட்டிக்கிட்டதும் கிடையாது. நான்லாம் ஃபஸ்ட் டைம் போகும்போது சாக்கடை தான் அள்ளினோம். அங்கே டிச்சு கால்வாயில் சாக்கடை ஓடிச்சு சாமி வீட்டுக்கிட்ட. அதில் இறங்கி எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நானும் நின்றுட்டு இருந்தேன். ஏய் என்னடா பார்த்துட்டுருக்க, இறங்கி எல்லாம் வேலை செய்யடா அப்படின்னாரு. அப்புறம் இறங்கி அந்த சாக்கடையில் உள்ள தண்ணியெல்லாம் அள்ளி மேலே ஊற்றிட்டு அதில் மண்ணை குழச்சி வீடு கட்டி அந்த வேலையெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் அப்புறம் எல்லாருமே கையால் கழுவிட்டு அப்படியே உட்கார சொல்லிட்டாங்க சாமி. அப்படியே உட்காந்துருந்தோம். எனக்கு புதுசாக இருந்துச்சு, என்னடா அது சாக்கடையில் அல்ல சொல்கிறாரு, இப்படி உட்காந்துருக்கோம், என்ன சாமிங்கிறாங்க இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படி ஒன்றுமே புரியல. அது என்ன நமக்கு தோணுது ஒன்றும் தெரியல. ஆனால் சாமி அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். சாமி அப்போவே இந்த சுண்ணாம்பு தண்ணீர்லாம் கொடுத்து பல பேருக்கு பல நோய்களை தீர்த்திருக்காங்க. தீர்க்க முடியாத ஒரு நோயெல்லாம் சாமி இந்த சாக்கடை தண்ணியை மோந்து இதை குடி அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் சொல்கிறாங்களேங்கிறக்கெல்லாம் குடிச்சிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் நோய் தீர்ந்துருக்குது. அவங்களாம் மிரண்டுருக்காங்க. டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் எப்படி இதெல்லாம் ஒரு சாத்தியம் அந்த மாதிரிலாம் இருந்துருக்காங்க. ஸோ இது சாமி தன்னுடைய கருணையை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு பார்வையிலே பார்த்து எவ்வளோ சரி பண்ணியிருக்காங்க. ஒரே பார்வை தான் அப்படி பார்த்துட்டு, ஒரு பேருக்கு தான் இதெல்லாம். இன்றைக்கி ஐயாவுடைய விபூதி சந்தனம் நம்ம ஜீவசம்மாவில் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பகவானுடைய அற்புதத்தில் ஒன்று. சாமி இருக்கும்போது சாமி கைப்பட விபூதி கொடுத்துருக்காங்க. சாமி கைப்பட விபூதி மேலில் போட்டு சாமி மேலே விபூதி போட்டு பூசி அது மேலே பூசும்போது கீழே கொட்டின விபூதியெல்லாம் அள்ளி வச்சு அந்த விபூதியை இன்ன வரைக்கும் எல்லோரும் வச்சுருக்காங்க. சில ஐயாவுடைய பக்தர்கள்லாம். நாங்களும் அதை வச்சு வணங்கிட்டு வந்துட்டுருக்குறோம். எல்லாம் பகவானுடைய அற்புதம் தான். சரி.